பிரைஸ் தி லார்ட். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாள் உள்ள தேவ செய்தியை தொடர்ந்து மீண்டுமாய் உங்களோடு பேச விரும்புகிறேன். எஸ்தரின் புஸ்தகத்தில் பார்த்தோம், சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள் ஒரு விதமான ஜனங்கள் சிதறுண்டிருக்கிறார்கள். அவருடைய செயல்கள் நம்முடைய எல்லா ஜனங்களுடைய செயல்களை விகற்பமாக இருக்கிறது. இவர்களை இப்படி விட்டு விடுவது நமக்கு சரியல்ல என்று சொல்லி அங்கு ஆமான் ஆலோசனை கொடுக்கிறார். பிரைஸ் காட். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை கத்த தெரிந்து கொண்டது ஒரு வேறுபட்ட ஒரு வாழ்க்கைக்காக. எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது 10:2 வாசிக்கும்போது, புறஜாதியாருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இந்த உலக மக்கள் வாழ்கிற வாழ்க்கை, அவருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய செயல்கள், அவருடைய எண்ணங்கள், அவருடைய திட்டங்கள் எல்லாம் முற்றிலும் வித்தியாசமானது. ஒருபோதும் அதற்கு ஒத்து தேவ பிள்ளைகள் வாழ முடியாது. ஆமென். அவருடைய அன்பு பாராட்டுகிறோம், பேசுகிறோம், கொடுக்கிறோம், வாங்குகிறோம், செய்கிறோம். அது இந்த பூமியில் அது தேவை. ஆனால் அவருடைய பழக்க வழக்கங்களோடு இணைந்து வாழ்வது, அவர் பேசுவதைப் போல் நாம் பேசுவது, அவர் செய்வதைப் போல் நாம் செய்வது, அவர் உடுத்திக்கொள்வது, அவர்களிடத்தில் இருந்த நேரத்தை செலவிட்டு அவர்களோடு அவர்களைப் போல் பேசி செயல்படுவது, பொழுதுபோக்குவது, இவைகள் எல்லாமே முற்றிலும் கிறிஸ்தவ வாழ்க்கையை கரைப்படுத்தும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதுதான் எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது 10:2, புறஜாதியாருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று அங்கு கர்த்தர் அங்கே எச்சரிக்கிறார். உபாகமம் 7:3 நாம் வாசிக்கும் அது இப்படி சொல்லுகிறது, அவர்களோடு சம்பந்தம் கலவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. எவ்வளோ அருமையான கர்த்தருடைய வார்த்தை. பெண் கொடுப்பது, பெண் எடுப்பது, இது முற்றிலுமாக வேதத்திற்கு புறம்பானது. இன்று அதாவது நோவாவின் நாட்களில் ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டது, எல்லாரையும் மூழ்கடித்து அழித்து விட்டது என்று வேதம் சொல்லுகிறது. சோதோங்குமார பட்டணத்தில் உள்ளதான மக்களும் அப்படிதான். புசித்தார்கள், குடித்தார்கள், நட்டார்கள், கட்டினார்கள், பெண் கொடுத்தார்கள், எல்லாம் செய்தார்கள். ஆனால் வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகத்தையும் கர்த்தர் இறக்கி சோதோங்குமார பட்டணத்தை அழித்து போட்டார். காரணம், அவர்களுக்கு உலகத்தை அனுபவிப்பதில் மட்டும்தான் ஆர்வம். உலகத்தில் சொகுசாய் வாழ வேண்டும், மனசும் மாமிசும் விரும்புகிறபடி ஜாலியாக எல்லா பாவமும் செய்து என்னென்ன ஆசை இருக்கோ எல்லாம் செய்து முடித்து என்னென்ன அனுபவிக்கணுமோ எல்லாம் அனுபவிக்கலாம். தேவனை குறித்த ஒரு பயம் இல்லை, தேவனை தேட வேண்டாம் ஒரு சிந்தை இல்லை. பரிசுத்தமான தேவன் யார் என்று அறிந்து அவர் வழியில் நடக்கும் விருப்பமற்ற ஜனமாக அன்று காணப்பட்டார்கள். அவர்களுடைய பாவம் மிகவும் கொடிதாக இருந்தது. நோவாவின் நாட்களில் வேதம் சொல்லுகிறது, இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டால் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய இருதயத்தின் சிந்தனைகளே தவறு. இன்றைய காலகட்டத்தில் அநேகருடைய எண்ணங்கள், சிந்தனை எல்லாம் பாவம் நிறைந்த சிந்தை. பார்வையிலேயே தெரியும் இவன் அருவருப்பானவன் என்று. அதென்று உலக மக்களுக்குள் மட்டுமல்ல, தேவ ஜனங்களுக்குள்ளும் சபைக்குள்ளும் ஊழியர்களுக்குள்ளும் இது படர்ந்து ஒரு கேன்சர் வியாதி மாதிரி வந்து விட்டது. பிரைஸ் காட். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீ இந்த உலகத்திற்குரியவன் அல்ல, நீ உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவன். தேவனுக்கேற்ற பரிசுத்தமுடையவனாய் வாழ்வதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. பிரைஸ் காட். இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் நித்தம் பொல்லாததென்று கர்த்தர் கண்டார் நோவாவின் நாட்கள் இருந்த ஜனங்களுக்குள்ளே. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உன் இருதயம் எதை யோசிக்கிறது, எதை சிந்தித்து கொண்டிருக்கிறது, உன் உதடுகள் எதை பேசுகிறது, உன் ஐக்கியம் யாரோடு, யாருடைய பழக்க வழக்கத்தை நீ கற்றுக்கொண்டிருக்கிறாய்? கர்த்தருடன் இந்த உலகத்தில் வேறுபட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். இயேசு தம்முடைய இரத்தத்தால்
உன்னை மீட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு என்பதை மறந்து விடாதே. இந்த உலகம் உன்னை ஏமாற்றும், கைவிடும். உலகத்தின் எந்த காரியங்களும் நம்மை பாதுகாப்பதல்ல என்பதை மறந்துவிடக்கூடாது. அவர்களோடு சம்பந்தங்களவாயாக இன்று திருமணத்திற்காக மாப்பிள்ளை தேடுவார்கள், பொன் தேடுவார்கள். இவர்கள் தேடும்போதே சில திட்டங்களோடு தேடுவாங்க. அது படிச்சிருக்கணும், இது படிச்சிருக்கணும், டவரி இவ்வளோ தரணும், ஆள் இப்படி இருக்கணும், இவ்வளோ பணம் கொடுக்கணும், இப்படிப்பட்ட ஜாப் இருக்கணும், இந்த மாதிரியெல்லாம் தேடிக்கொண்டிருப்பதனால் பைஸ்காட் தேவ சித்தத்தையும் தேவன் விரும்புகிற அந்த வேறுபட்ட பரிசுத்தம், ரட்சிப்பு, அந்த தேவன் மேல் உள்ள வைராக்கியம், அந்த நிலையை மறந்து விடுகிறார்கள். இன்று அநேகர் பெண் பார்க்கும் போதும் மாப்பிள்ளை பார்க்கும்போது இங்கு தான் பிரச்சனை ஏற்படுகிறது. பெண் பிள்ளைகளுடைய வயதுகள் தாண்டி போகிறது, ஆண்களுக்கு வயதுகள் தாண்டி போய் கடைசியாக கல்யாணமே ஆகாமல் கடைசி வரையே இருந்து வாழ்க்கையெல்லாம் வீணாகி ஒன்றுக்கு உதவாமல் போக காரணமே பைஸ்காட் தங்கள் இருதயத்தில் விரும்புகிற ஒரு திட்டங்கள், விருப்பங்கள் இருக்கிறது. இச்சைகள், ஆசைகள், அழகு, படிப்பு, பட்டம், குடும்ப பின்னணி, வசதி வாய்ப்பு, வருமானம், இவைகளை மட்டும்தான் தேடுகிறார்களே தவிர ஆவிக்குரிய நிலையில் பையன் எப்படி, ஆவிக்குரிய நிலையில் பொண்ணு எப்படி, இந்த பொண்ணை எடுத்தால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்குமா, இந்த பொண்ணை அங்கு கொடுத்தால் பிரைஸ்காட் நம்முடைய மகளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்குமா, ஆவிக்குரிய வாழ்க்கை, எதை பார்ப்பதில்லை. உலகத்தில் செழிப்பாக இருப்பார்களா, வசதியாக இருப்பார்களா, பணம் இருக்கா, படிப்பு இருக்கா, நம்முடைய நிலைக்கு ஏற்றபடி உள்ள தகுதியானவர்களா, நம்ம ஜாதிக்கு ஏற்ற ஜாதியா, இதெல்லாம் தான் உலகத்துக்குரியதை பார்த்து 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 காலங்கள் கடந்து போய் விடுகிறது. வாழ்க்கை துணையை கிடைக்காமல் வயதுகள் ஏறி போய் கடைசியாக திருமணம் பண்ண முடியாமல் அநேகருடைய வாழ்க்கை நஷ்டப்பட்டு விடுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களோடு அநேகர் நினைச்சுவார்கள். இப்படி பார்க்கிறதுனால் எதையோ ஒன்று பிடித்து கட்டுகிற கடைசியில் சரி வேறு மதத்தில் உள்ளதா கட்டிடுவோம், கட்டிட்டு அப்புறமா திருத்தலாம். அது வேதத்தில் இல்லாத ஒரு போதனை. மெதுவாக நம்ம மாற்றிக்கலாம், நம்மளாக மாற்றிக்கலாம். கடைசியில் என்ன நடக்கிறது என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கை தரம் வாய்ந்த நபராக இருக்கிற இந்த நபர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆவிக்குரிய நிலையிலிருந்து பின்வாங்கி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை செத்துப்போன ஒரு விசுவாசியாய் மாறிவிடுகிறார்கள். பிரகாசத்தை இழந்து விடுகிறார்கள். தேவ ராஜ்யத்துக்குரிய தகுதியை இழந்து விடுகிறார்கள். கர்த்தருடைய வருகையில் கைவிடப்பட்ட கூட்டத்தில் தள்ளப்படுகிறார்கள். எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்கள். அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பிரியமான தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, புறஜாதியாருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருப்பீர்களாக. மட்டுமல்ல, நீ அவர்களோடு சம்பந்தங்களவாயாக உன் குமாரத்திகளை அவருடைய குமாரர் கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரர் கொள்ளாமலும் இருப்பாயாக என்று கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. திருமணத்தில் தேவ மக்கள் மிக கவனமாக இருக்கணும். ஆமென். ஒரு உறுதியான தீர்மானத்தோடு இருக்க வேண்டும். மட்டுமல்ல, வேத வசனத்துக்கு உட்பட்டு நீ பொன் பார்க்க வேண்டும், மாப்பிள்ளை பார்க்க வேண்டும். வேத வசனத்துக்கு வெளியே பார்க்காத. வேத வசனத்துக்கு உட்பட்டு நீ பார்த்தால் உன்னுடைய பிள்ளைகளுக்கு, உன் பையங்களுக்கு வாழ்க்கை துணை ஏற்ற நேரம் சரியாமையும். உன் சுய ஆசை இச்சைகள், உன் உலகப்பிரமான எதிர்பார்ப்புகளை வைத்து நீ தேடுவதால் குடும்பத்தில் உன் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை அமையாமல் தள்ளி போய்விடுகிறது. கடைசியில் அவர்கள் கிறிஸ்தவத்துக்குள் இல்லாதபடி வேறு ஏதோ நிலையில் போய் வாழ்க்கை முடிந்து விடுகிறது. அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையும் உலகத்துக்கேற்ற ஒரு வாழ்க்கையாய் மாறிவிடுகிறது. தேவ ராஜ்யத்துக்கு அந்நியராய் தள்ளப்பட்டு விடுகிறார்கள். தேவ வார்த்தையை கேட்கிற சகோதரா, சகோதரி, இன்று உன் வாழ்க்கையை ஒன்று திரும்பிப்பார். ஆமென். வேறுபட்ட வாழ்க்கை இருக்கிறதா? இல்லை. உலகத்துக்கு ஒத்தபடி ஓடிக்கொண்டிருக்கிறாயா? இன்று உன் வாழ்க்கையை ஒன்று சீர்தூக்கி பார்ப்பாய் என்றால், ஆமென், அல்லேலூயா, வரும் நாட்கள் நீ கண்கலங்க வேண்டிய, துக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வராது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தை கேட்க உன்னுடைய வாழ்க்கை இன்று ஒரு தீர்மானம் எடு. ஆமென். கர்த்தருக்காய் வாழு. இது சில காலம் மட்டுமே உலக வாழ்க்கை. உலகத்தை நம்பி உலகத்திற்காக தேவ ராஜ்யத்தை இழந்து விடாதே.
உலக நன்மைக்காக, உலக ஆசீர்வாதத்திற்காக, உலகத்துக்குரிய காரியங்களுக்காக உன்னதமான ராஜ்யத்தின் அந்த உன்னத வாழ்வை இழந்து விடாதே. வாழ்க்கையில் தீர்மானத்தை மாற்றிக்கொள். உறுதியாய் கர்த்தரை சார்ந்திரு. கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.